ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டாக்டர் கார்த்திக். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி சம்பந்தப்பட்ட ஒரு கான்செப்ட் தான் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ். பொதுவாக கண்டக்டர் அப்படின்னா என்னங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். கண்டக்டர் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி சொல்றோம் அப்படின்னா, டிபெண்டிங் ஆன் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, அதாவது எந்த அளவுக்கு ஒரு மெட்டீரியல் தனக்குள்ள எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்றதுக்கு அலோவ் பண்ணும். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல தான் ஒரு மெட்டீரியலை கண்டக்டர்னு சொல்லி நம்ம இங்கே சொல்றோம். ஏன்னா பொதுவாக கண்டக்டர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொதுவான வார்த்தை. எப்படின்னா தெர்மல் கண்டக்டிவிட்டியை பேஸ் பண்ணியும் சொல்லுவாங்க, அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியை பேஸ் பண்ணியும் சொல்லுவாங்க. இந்த வீடியோல நம்ம கண்டக்டர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி பேஸ் பண்ணி தான். ஸோ கண்டக்டர் அப்படின்னாலே எந்த அளவுக்கு தனக்குள்ள எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ண அலோவ் பண்ணும் அப்படிங்கிறதா இங்க நம்ம கண்டக்டர்ஸ்னு சொல்றோம். அப்படி சொல்லக்கூடிய கண்டக்டர்ஸ் உடைய பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஏன் இது முக்கியம் அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய அந்த பேசிக் ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி நம்ம நியூமரிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு முக்கியமான ஃபார்முலாஸ் எல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்குது. அதனால இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. ஸோ நான் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஒவ்வொன்றையும் போர்டில் வந்து எழுதிக்கிட்டே தான் வந்து அதை டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ நான் போர்டில் எழுதும் போது நீங்களும் நோட்ஸ் எடுக்கிறதா இருந்தா நீங்களும் எழுதிக்கலாம். ஸோ இப்போ பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். First one வந்து electric field is equal to 0 inside a conductor. So vector E equal to 0 inside a conductor. ஒரு கண்டக்டருக்கு உள்ள பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜீரோவா தான் இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒர்க் ஆகுது. நம்ம நார்மலா வந்து ஸ்கூல் புக்ஸ்ல படிச்சிருப்போம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங்னா என்ன அர்த்தம்ன்றது. பொதுவா வந்து ஒரு மின்னல் வருது அப்படின்னா நம்ம ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல நிக்கிறதுக்கு பதிலா ஒரு காருக்குள்ளேயோ இல்ல ஒரு பஸ்குள்ளேயோ இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து சேஃபா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ஏன் சேஃபா இருக்கும் அப்படின்னா, இன்சைட் தட் மெட்டல் பாடி, கார் ஆர் பஸ், அதுல இருக்கக்கூடிய இந்த மெட்டல் பாடிக்குள்ள நம்ம இருக்கும்போது, மெட்டல் பாடி வந்து கண்டக்டர் தானே, ஸோ அதுக்குள்ள வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்கும், ஜீரோவா இருக்கும். அதனால சார்ஜஸ் வந்து உள்ள மூவ் ஆகாது. ஸோ ஏதாவது மூவ் ஆகணும்னாலும் அப்படியே வந்து அலாங் த பாடி ஆஃப் த கண்டக்டர் வந்து சர்ஃபேஸ்லேயே அப்படியே மூவ் ஆகி போயிடும். ஸோ நம்ம வந்து இன்சைட் த மெட்டல் பாடி, அதாவது இந்த கார் ஆர் பஸ்ஸுக்குள்ள இருக்கும்போது நமக்கு எந்த விதமான ஷாக்கையும் நம்ம உணர போறது இல்லை. ஷாக் மீன்ஸ் அந்த மின்னல்னால வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஷாக். ஸோ அதனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு 0 இன்சைட் ஏ கண்டக்டர். ரெண்டாவது பாயிண்ட் வந்து rho equal to 0 inside a conductor. rho equal to 0 அப்படின்னா ஃப்ரீ சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரீ சார்ஜ் டென்சிட்டி வந்து கண்டக்டருக்குள்ள ஜீரோவா இருக்கும். எனி நெட் சார்ஜ் resides on the surface of the conductor. Resides on the surface of the conductor. ஸோ நெட் சார்ஜஸ் எல்லாமே கண்டக்டரோட சர்ஃபேஸ்ல தான் இருக்கும். நெட் சார்ஜ் அப்படின்னு சொல்லும்போது ஓவராலா வந்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய சார்ஜஸ் எல்லாம் சப்போஸ் வந்து அதோட மேக்னிடியூட்லாம் கேன்சல் ஆகி நமக்கு கிடைக்கும் போது நெட் சார்ஜ் ஏதாவது இருந்ததுன்னா அது எங்க இருக்கும், கண்டக்டரோட சர்ஃபேஸ்ல மட்டும்தான் இருக்குங்கிறது அடுத்த பாயிண்ட். ஸோ நாலாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, a conductor is an equipotential. A conductor is an equipotential. ஈக்விபொட்டன்ஷியல் அப்படின்னா உங்களுக்கு அந்த பொட்டன்ஷியல் வேல்யூ எப்படி இருக்கும்னா ஒவ்வொரு பாயிண்ட்லையும் வந்து சேம் வேல்யூவா இருக்கும். ஸோ அதான் கண்டக்டரோட ப்ராப்பர்ட்டி. கண்டக்டர்ல நீங்க எந்த பாயிண்ட் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னாலும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து சேமா தான் இருக்கும். அது நாலாவது ப்ராப்பர்ட்டி. அஞ்சாவது ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் பெர்பெண்டிகுலர் to the surface just outside a conductor. Just outside a conductor. ஸோ அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பவுண்டரி கண்டிஷன்ஸை நம்ம அப்ளை பண்ணும்போது
E above minus E below is equal to என்ன வரும் அப்படின்னா சிக்மா பை எப்சிலான் 0 n கேப். சரிங்களா? இந்த பவுண்டரி கண்டிஷன்ஸை பத்தி நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி அந்த வீடியோ வந்திருக்கும். அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பவுண்டரி கண்டிஷன்ஸ் அப்படிங்கிற கேப்ஷனோட வந்து அந்த வீடியோ இருக்கும். ஸோ அந்த பவுண்டரி கண்டிஷன்ஸை பத்தி வீடியோ பார்க்கணும்னா நீங்க என்னோட சேனல்ல இஎம்டி எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரிக்குன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோ இருக்கும். அந்த வீடியோ பார்த்து நீங்க பவுண்டரி கண்டிஷன்ஸ் எப்படி வருதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த பவுண்டரி கண்டிஷன்ஸ் படி தான் இந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்சைட் த கண்டக்டர் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோவா இருக்கு. இன்சைட் த கண்டக்டர் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோவா இருக்குங்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்கோம். ஸோ அப்படி சொல்லியிருக்கிறதுனால ஸோ நமக்கு ஜஸ்ட் அவுட் சைட் த கண்டக்டர் அங்க வந்து எவ்வளவு ஃபீல்டு இருக்கும் அப்படிங்கிறத பாத்தீங்க அப்படின்னா because the field inside a conductor is zero. Inside a conductor is zero. Boundary condition E above minus E below equal to sigma by epsilon naught n cap requires that the field immediately outside. So அடுத்து வந்து நான் இங்க எழுதுறேன் அடுத்த பாயிண்ட்ஸ். requires that the field immediately outside is field immediately outside is E equal to sigma by epsilon 0 n cap. ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிட்டு இம்மீடியட்டா அந்த கண்டக்டருக்கு வெளியே பார்த்தீங்கன்னா இவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் அந்த பவுண்டரி கண்டிஷன் எப்படி வரும்? நம்ம ஆல்ரெடி எலக்ட்ரோஸ்டாட்டிக் பவுண்டரி கண்டிஷன்ஸ்ல வந்து பார்த்துருக்கோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் dou V above divided by dou N minus dou V below divided by dou N. This is equal to minus sigma by epsilon 0. So இதுல சிக்மா நமக்கு வேணும் அப்படிங்கும் போது equal to minus epsilon not dou V by dou N. ஸோ இது வந்து ஒரு ஈக்குவேஷன். ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன்லாம் நமக்கு தேவைப்படும். ஸோ திஸ் ஈக்குவேஷன் enables us to calculate the surface charge on a conductor. Surface charge on a conductor. If we can determine E or V, electric field or potential. அதாவது இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் பாக்குறீங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் மூலமா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த சிக்மா வேல்யூ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி ஒரு கண்டக்டர்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க வந்து ஐதர் எலக்ட்ரிக் ஃபீல்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் E equal to sigma by epsilon naught into n cap இதை வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம், you can calculate sigma. எலக்ட்ரிக் ஃபீல்டு தெரிஞ்சிருந்தா அந்த ஈக்குவேஷன், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அப்போ வந்து
இந்த ஈக்குவேஷன் வந்து பயன்படுத்தி நீங்க சர்ஃபேஸ் சார்ஜை கண்டுபிடிச்சிட முடியும். அதான் வந்து இந்த ஈக்குவேஷன்ஸினுடைய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறமா இன்னும் சில பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது கண்டக்டர்ஸுடைய பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு. ஸோ அடுத்த பாயிண்ட் எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, இன்சைட் த கண்டக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0, இமீடியட்லி அவுட் சைட் த கண்டக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சிக்மா பை எப்சிலான் நாட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்ப ஆவரேஜ் ஃபீல்டுக்கான வேல்யூ என்னன்னு சொல்லி ஒரு சின்னதா ஒரு ஈக்குவேஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். In the particular case, of a conductor, the field is 0 inside and sigma by epsilon 0 n cap outside. So the average is so inside வந்து 0, outside வந்து இது immediately outside வந்து இந்த value of electric field இருக்கு. அப்ப average என்னவா வரும்? இந்த ரெண்டு ஃபீல்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணிட வேண்டியது. n cap divided by 2 போட்டோம்னா sigma by 2 epsilon naught into n cap அப்படின்னு சொல்லி வரும். ரைட்டா? இதுதான் வந்து என்னன்னா ஆவரேஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஒரு கண்டக்டர்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஆவரேஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இதுதான் ஈக்குவேஷன். ஸோ இப்போ இந்த ஆவரேஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும்போது நம்ம வந்து ஒரு சர்ஃபேஸ்ல ஒரு சார்ஜ் இருக்கு அப்படின்னா அது என்ன ஃபோர்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்? the force per unit area. அதுதான் அடுத்த பாயிண்ட். in the presence of an electric field E, a surface charge, will experience a force. The force per unit area is F is equal to sigma into capital E. எப்படி இது வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சிக்மா அப்படிங்கிறது சார்ஜ் பெர் யூனிட் ஏரியா. பொதுவா வந்து ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா என்னன்னா Q இன்டூ இ, சார்ஜ் இன்டூ எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு வரும். இங்க வந்து ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா அப்படிங்கிறதுனால சார்ஜ் பை யூனிட் ஏரியா இன்டூ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறத நம்ம போடணும். அப்போ சிக்மா இன்டூ இ, இ வந்து இந்த ஆவரேஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட போட்டா சிக்மா ஸ்கொயர்ட் பை 2 எப்சிலான் நாட் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா. ரைட்டா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா. ஸோ இந்த ஃபோர்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த சர்ஃபேஸ்ல ஒரு அவுட்வர்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அதனால என்ன ஆகும்னா அந்த கண்டக்டர் வந்து அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள இழுக்கப்படும். ரெகார்ட்லெஸ் ஆஃப் த சைன் ஆஃப் தி சிக்மா. சிக்மாங்கிறது பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி. எப்போ பாசிட்டிவா வரும்? இருக்கக்கூடிய அந்த சார்ஜ் டென்சிட்டி பாத்தீங்கன்னா சார்ஜஸ் வந்து பாசிட்டிவா இருந்தா சிக்மா பாசிட்டிவ் வரும், சார்ஜ் வந்து நெகட்டிவா இருந்தா சிக்மா நெகட்டிவ் வரும். ஸோ எப்படி பார்த்தாலும் இங்க சிக்மா ஸ்கொயர் வந்துருக்கிறதுனால சைன் வந்து என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பிளஸ் ஆயிடும். ஸோ ஒரு கண்டக்டர் வந்து எக்ஸ்டர்னல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டுல இருக்கும்போது என்ன ஆகும்? இந்த ஃபோர்ஸ் இருக்கிற காரணத்தினால என்ன ஆயிடும் அப்படின்னா உள்ள வந்து இழுக்கப்படும், அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை நோக்கி அது வந்து இழுக்கப்படும். ஸோ அதை வந்து அதுக்கு அடுத்த பாயிண்டா சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் amounts to an outward electrostatic pressure on the surface. Thus போடுறதை விட
tending to அப்படின்னு போட்டுக்கோங்க. tending to draw the conductor into the field. Draw the conductor into the field regardless of the sign of sigma. ஸோ இந்த ஃபோர்ஸ் இருக்கிறதுனால சரிங்களா, அதெல்லாம் பாக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து படிக்கும்போது ஈஸியா இருக்கும். ஸோ இந்த ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் அந்த சர்ஃபேஸ்ல இருக்கும். அது என்ன பண்ண பார்க்கும், கண்டக்டரை வந்து ஃபீல்டுக்குள்ள இழுக்க பார்க்கும். இந்த சிக்மாவோட சைன் என்னவா இருந்தாலும் சரி, கண்டக்டர்ல உங்களுக்கு சர்ஃபேஸ்ல பாசிட்டிவ் சார்ஜஸ் இருந்தாலும் சரி, நெகட்டிவ் சார்ஜஸ் இருந்தாலும் சரி, இது வந்து உள்ள இழுக்க பார்க்கும் இந்த ஃபோர்ஸ் இருக்கிற காரணத்தினாலங்கிறத இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஃபைனலா வந்து ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட் என்னன்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ப்ரெஷருக்கான ஈக்குவேஷனை வந்து நம்ம எழுத போறோம். expressing the pressure in terms of field just outside the surface, pressure is equal to half epsilon naught E square. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டையும் ப்ரெஷரையும் ரிலேட் பண்ற மாதிரியான ஒரு ஈக்குவேஷன் தான் சரியா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கண்டக்டருடைய ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இங்க வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்றத என்ன சொல்றாங்கன்னா சிக்மா பை எப்சிலான் நாட். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான எக்ஸ்பிரஷன் என்ன, சிக்மா பை எப்சிலான் நாட்னு சொல்லி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கண்டக்டர்ஸுடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை பேஸ் பண்ணி நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த கண்டக்டர்ஸுடைய ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி எப்படி நம்ம நியூமெரிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்றது அப்படிங்கிறத ஒரு 2 நியூமெரிக்கல் ப்ராப்ளம் எடுத்து அதை எப்படி சால்வ் பண்றதுங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.